நாகேஷ் அவர்கள் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட கேள்வி பதில்கள் அவர்கிட்ட கேட்குறாங்க இந்த கேள்வி, சார் உங்க அளவுக்கு நடிப்பு திறமையோ பெரிய திறமை இல்லாதவர்களுக்கெல்லாம் பெரிய எதிர்காலம் வந்தது, அது வந்து உங்களை பாதர் பண்ணலையா அப்படின்னு கேட்குறாங்க. நாகேஷ் சொல்றாரு, ஒரு வீடு கட்டும்போது அந்த வீட்டுக்கு ஒரு சவுக்கு மரம்னு சொல்லுவோம், அந்த சாரம் கட்டுவாங்க சுத்தி, அந்த கொம்பு தான் எல்லா வேலையும் செய்யும் அந்த வீட்டுக்காக இல்லையா. அது வந்து மேலே சிமெண்ட் கொட்டும் எல்லாம் இருக்கும். ஆனால் கிரகபிரவேச சுவாமிக்கு அந்த வீட்டுக்கு எந்த வேலையும் செய்யாத வாழை மரத்தை கொண்டு வந்து அது என்ட்ரன்ஸ்ல கட்டிடுறாங்க. அந்த சவுக்கு மரம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயோ பின்னாடி, அது பார்வையிலே படாத இடத்துல போட்டுறாங்க. உனக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டனே, அந்த வாழை மரத்தை கொண்டு வந்து என்ட்ரன்ஸ்ல கட்டியிருக்கியே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் சொல்லுவாரு, ஆனால் வாழை மரத்தோட லைஃப் அன்னைக்கு ஈவினிங்கோட முடிஞ்சு போயிடும், கழட்டி தூக்கி போட்டுருவாங்க. அந்த பின்னாடி இருக்க சவுக்கு மரம் அடுத்த பில்டிங்க்கு போயிட்டு இருக்கோம், அடுத்த பில்டிங்க்கு வேலை செய்ய போயிட்டு. சோ பவர்ஃபுல். எனக்கு வந்து நாகேஷ் அவர்களுடைய அந்த கேள்வி பதில்கள் புக் படிச்சிருந்த போது பயங்கர செம்ம இன்சைட்ஃபுல்லான விஷயங்களை நிறைய சொல்லியிருந்தாரு. அதுல ரொம்ப முக்கியமானது பெரிய லைஃப் லெசன்.